வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2025 புத்தாண்டு பலன்களிலேயே ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் இப்போ சிறப்பு பதிவா பார்க்க போறோம். இந்த மாதிரியான ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பு அம்சமாக அந்த ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு செக்டாரா நான் பிரிச்சு சொல்லியிருப்பேன். எப்படி அப்படின்னா, வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா தனியார்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி, அடுத்து அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி, அடுத்து வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரியா சொல்லியிருப்போம். அடுத்து தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா தொழில்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்யும் போது எப்படி இருக்கும், அடுத்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல செய்யும் போது எப்படி இருக்கும், இந்த மாதிரியா ஒவ்வொரு துறை வாரியாக எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் பெற போறாங்கன்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பதிவுல ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு ஒவ்வொரு தெய்வங்களை நம்ம தாராளமாக சொல்ல முடியும். ஆனாலும் உங்க ஜாதக ரீதியாக சில தெய்வங்கள், முக்கியமான தெய்வங்கள் இருக்கும். அதனால அந்த ஜாதகத்தை நீங்க பார்க்கும் போதுதான் அந்த தெய்வம் தான் உங்களுக்கு துணை நின்று உங்களை வழிநடத்தி செல்லும். நீங்க அதை வழிபடாமலே இருந்திருக்கலாம், சில தெய்வங்களை நீங்க வழிபடாமலே இருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தெய்வமாக தான் இருக்கும் ஜாதக ரீதியாக. அதனால நீங்க அந்த தசாபுத்தியும் பாத்தீங்கன்னா உங்க ஜாதக ரீதியாக தான் செயல்படும். இப்போ நம்ம சொல்றது எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். கோச்சார நிலவர அந்த கிரகங்களை இப்ப தற்காலிகமாக குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே வருட கிரகங்களாக பயிற்சி ஆகும் போதும் அந்த கோச்சார கிரகங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய கிரகங்கள், அதாவது தலைமை தாங்கக்கூடிய கிரகங்கள்னு சொன்னோம்னா அது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள். சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி கிரகங்கள் தான் இந்த கோச்சார கிரகங்களை வழி நடத்தி செல்லும். அதனாலதான் நம்ம எப்போதுமே உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம கோச்சார நிலவரப்படிதான் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு, அந்த நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை முதல் முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2025 புத்தாண்டாகப்பட்டது மிகப்பெரிய ஒரு பொலிவுடன் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது. இந்த காலகட்டத்துல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே தெள்ள தெளிவாக, இது நாள் வரைக்கும் ஒரு மன குழப்பத்தோடு செய்துகிட்டு இருப்பீங்க. இது நாள் வரைக்கும் நீங்க செய்த விஷயங்கள்ல சிறிய தோல்விகள் இருந்திருக்கும், பெரிய அளவுல வெற்றிகள் இருந்திருக்காது. இப்படிப்பட்ட இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை செய்கின்றவர்களுக்கு, அதாவது தனியார்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனில வேலை பார்த்தாலும் சரி, ஒரு சிறிய நிறுவனத்துல வேலை செஞ்சாலும் சரி, எல்லாருக்குமே ஒரே பலனாக தான் இருக்கும் இந்த காலகட்டம். இந்த தனியார்ல வேலை செய்கின்றவங்களுக்கு உங்களுடைய ஒர்க் பிரஷர் இந்த காலகட்டம் கம்மியாக ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் இரவு பகல் பார்க்காம நீங்க வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஏற்கனவே எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி வேலை செய்யக்கூடியவர்கள்னா நீங்க அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த தனியார் துறையில வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கை குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்க லைஃபுக்குன்னு சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் போடக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2025 இந்த தனியார் துறையில வேலை செய்யறவங்களுக்கு இருக்க போகுது. அரசாங்கத்துல வேலை பார்க்கிறோம் மேடம், எங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கணும், பதவி உயர்வு இருக்கணும், அடுத்த வருமானம் நிறைய வரணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இடமாற்றத்துடன் இருக்கக்கூடிய ஒரு பதவி உயர்வு கண்டிப்பா இந்த அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு அதிபதியாகப்பட்ட அந்த கேதுவாகப்பட்டவர் வருகின்ற மே மாதம் 2025 மே மாதம் தன்னுடைய ருணரோக சத்ரு ஸ்தானத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு இடமாற்றம் பெறார். அடுத்து குரு பகவானும் உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு இடமாற்றம் அடையிறதுனால இந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பான ஒரு இடமாற்றம்ன்றது ஒரு இன்றியமையாததா இருக்கு. இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு மிக அதிகமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் நீங்க வெளிநாட்டுல வேலை செய்றீங்க, இல்ல அங்கேயும் கவர்மெண்ட் உத்தியோகம், இந்த மாதிரியான ஒரு சம்பந்தப்பட்ட
சம்பந்தப்பட்ட இடத்துல வேலை செய்றீங்கன்னா உங்களுடைய பெயர், அதாவது இது நாள் வரைக்கும் நீங்க வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுடைய பெயர் வெளியில வந்திருக்காது. உங்களுடைய மேலதிகாரிகளை உங்களை துச்சமா நினைச்சு நீங்க செய்கின்ற வேலையை பெரிய அளவுக்கு ரீச் பண்ணாம இருந்திருப்பார். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க தான் செஞ்சிருக்கிறீங்க, நீங்க தான் எல்லாமே செய்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேரும் புகழும் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு. இந்த காலகட்டத்துல தொழில் செய்யறவங்களா இருக்கிறீங்க 2025ல, மேடம் நாங்க 5 வருஷமா தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம், ஆனா எங்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில்ல அபரிமிதமான ஒரு லாபம் வருவதற்குண்டான ஒரு கால நேரமாக தான் இருக்கும். அந்த லாபத்திலேயே பாத்தீங்கன்னா சில தேவையில்லாத விரய செலவுகள் இருக்கு. ஏதாவது ஒண்ணு அங்க திடீர்னு உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்துல விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 11ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் வர்றதுனால உங்களுடைய சனியாகப்பட்டவர் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியாகப்பட்டவர் 12ஆம் இடத்திற்கு வர்றதுனால தொழிலாளர்கள்னால சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கு இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம தொழில் செய்யணும், ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2025 மூலதனம் இல்லாத ஒரு தொழில் முன்னேற்றத்திற்கு மிக ஒரு அபரிமிதமான ஒரு லாபத்தை கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இல்ல எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுதான் நான் தொழில் செய்யணும் அப்படின்றவங்க ஒரு மினிமமா இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. ஒரு 5 லட்சத்துக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா தான் பெரிய அளவு நஷ்டங்கள் வந்தாலும் உங்களால தாங்கிக்க கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் லாபங்களை அள்ளி கொடுத்தாலும் அந்த லாபங்களை அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த 11ஆம் இடத்துல அந்த சர்ப்ப கிரகங்கள் இருக்கும் போது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு. தொழில் ரீதியாக பலவிதமான ஒரு முன்னேற்றங்கள், இடம் மாற்றங்களினால ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பம் ரீதியாக சில முன்னேற்றங்கள், குடும்பத்திற்குன்னு நீங்க ஒரு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு வழக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு எதுவுமே செஞ்சிருக்க மாட்டீங்க. அஸ்வினி நட்சத்திரம் அன்பர்கள் தனக்கான வாழ்க்கையை நிர்ணயிக்காதவர்கள், தன்னை சார்ந்து இருப்பவர்களின் வாழ்க்கையை நல்ல தரமாக வச்சிருக்கணும். எப்போதுமே தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை கொடுத்து நல்ல ஆடம்பர செலவுகளை அனுபவிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணக்கூடியவர்கள். ஆனா உங்களுக்குன்னு ஏதாவது செஞ்சிருக்கிறீங்களா? எதுவுமே செஞ்சிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு 2025 ஆண்டாம் ஆகப்பட்டது குடும்பம் சம்பந்தமாக சில முக்கியமான ஒரு சொத்துக்கள் வாங்குவதற்கு, ஏன்னா சொத்துக்கள் வாங்குறதுல மிக திறமையானவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு சிக்கனமா நீங்க அந்த சொத்தை வாங்கி அதை பயன்படுத்தணும்னு கேக்குறீங்கன்னா அது இவங்களை கேட்டாலே போறோம். மிக அருமையான ஒரு ஆலோசனை எல்லாம் சொல்லக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல ஒரு புதுசாக ஒரு வீடுகள் வாங்குவதற்கு, சொத்துக்களை சேர்ப்பதற்கு, உங்கள் குழந்தைகளுக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் போடுறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு. குடும்பம் ரீதியாக சில பேருக்கு குடும்பம் ரீதியாக எங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் அதற்குண்டான நிவர்த்தியை இந்த ஆண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 2வது திருமணம் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை தீர ஆய்வு செய்துட்டு அதுக்கப்புறமா பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்க இடத்திற்கு வரக்கூடிய அந்த 11ஆம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த ராகு பகவான் சில டைம் அந்த 2வது திருமணத்திற்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வராத ஒண்ணு, 2வது திருமணம்னு பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு 2 வருஷமா காத்துட்டு இருந்து நீங்க பண்ணுவீங்க. கடைசி பாத்தீங்கன்னா அந்த வாழ்க்கையும் ஒரு ஏமாற்றமான ஒரு வாழ்க்கையாக அமையக்கூடும். அதனால உங்களுடைய 2வது திருமணம் செய்யணும்னு நீங்க ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க தீர ஆய்வு செய்துக்கோங்க. குடும்பம் ரீதியாக குழந்தைகள் ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு 2025 மிக தெளிவான பலன்களை மிக தெளிவான சிந்தனையோடு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது. எல்லோருக்குமே அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் எல்லோருமே தன்னுடைய வாழ்க்கையில மேலும் மேலும் செல்வ செழிப்போடு இருப்பதற்கு நாம் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.